अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। यजमा औसी शाह सरकार दादा सरकार बन जी। मेरे हस्ती का मुझे वहम था, कोई पर्दा इसके सिवा न था। मेरी हस्ती का मुझे वहम था, कोई पर्दा इसके सिवा न था। मेरी हस्ती का मुझे वहम था, कोई पर्दा इसके सिवा न था। मेरी यार था मेरे साथ गो, मेरा यार था मेरे साथ गो। मैं खुदा न था वो जुदा न था, मेरे यार था मेरे साथ गो। இல்லையா இங்க நிசாம் எங்க இங்க போயிட்டு சரி என்ன சொல்றேன் கவனிச்சிங்களா? இங்க கவனி பாய்। मेरी हस्ती का मुझे वहम था, कोई पर्दा इसके सिवा न था। என்னையும் அல்லாஹ் தஆலா பார்க்க விடாம என்னை தடுத்தது எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் உண்டான தடை வேறு எதுவும் இல்லை। மேரி ஹஸ்தி கா முஜே வஹம் தா, எனக்கு சுய உஜூத் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன்। நான் சுயமே மௌஜூதா இருப்பதாக, தன்தானே இருப்பதாக, எனக்கு சுயமே ஹயாத்தில் இருப்பதாக, சிஃபாத் இருப்பதாக, சுயமே நான் செயல்படுவதாக, ஃபாயிலாக, இந்த வஸ்துக்கெல்லாம் சுயமே எனக்கு சொந்தமாக இருப்பதாக என்னை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேன்। இது ஒண்ணு தவறுதான் என்னை அல்லாஹ் விட்டு தூரமாக। அவன் எங்கேயோ நான் எங்கேயோ, நான் சுயமே இருக்கிறேன் அவன் சுயமே இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன்। ஆனால் அல்லாஹ் கூட சேராம இருந்தேன், அல்லாஹ் பற்றி அறியாம இருந்தேன்। இந்த டப்பாவை தகரத்தை விட்டு தூரமாக ஆக்க வேண்டியது அந்த டப்பாவுடைய சிந்தனை। டப்பா சொல்லுது தகரம்னு ஒன்று இருக்குது, அது என்னைக்கு சந்திக்க போறணும், அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை, அது என்னைக்கு என் வாழ்க்கையில் பார்க்க போறணும், நான் தனியாக இருக்கேன் தனியாக இருக்குது, அது என்றைக்கா சந்திக்கிற பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி சொல்ல நினைப்போமோ அந்த மாதிரி நான் சுயமே இருக்கிறேன் என்ற எண்ணம் தான் என் ரப்போடு என்னை சேர விடாமல் தடுத்தது। நீ நவுந்துரு ஒரு நிமிஷம் மௌலாதான் வந்திருக்கும்। मेरी हस्ती का मुझे वहम था, कोई पर्दा इसके सिवा न था। मेरी हस्ती का मुझे वहम था, कोई पर्दा इसके सिवा न था। வேறு எந்த திரையும் எனக்கும் என் மௌலாவுக்கும் இல்லவே இல்லை। मेरा यार था मेरे साथ गो। எஜமா என் கூட தானே இருந்தான், இவ்வளவு நாளா எஜமா என் கூட தானே இருந்தான், விளங்காம எங்கேயோ வச்சு இறங்கிட்டேன்னு அவன் இவ்வளவு குர்ஆனை தெளிவா உன் கூட தான்ப்பா இருக்கிறேன் உன் கூட தான் இருக்கிறேன் படிச்சு படிச்சு குர்ஆனை சொன்னானே செலஞ்சுங்களா। நான் சிந்திக்கலையே, சிந்தனையற்ற சில பேருடைய பேச்சை கேட்டு வீணா போயிட்டேன்னு। அவன் கூட இருக்கிறான்னு நல்லா சொல்லுவான், ஆனா நம்பிடாது அல்லாஹ் நம்ம கூட எல்லாம் கிடையாது। அல்லாவே சொல்றான் உன் கூட இருக்குன்னு, அப்படிலாம் கிடையாதுங்க। இப்ப அவன் சொல்றான் உன் கூட இருக்கான், நீங்க யாருங்க இல்லைங்கிறீங்க? இல்ல வஹாபி சொல்லிட்டாரு மேலதான் இருக்காண்டு, இப்னு தைமியா சொல்லிட்டாரு அல்லாஹ் மேலதான் இருக்கிறாண்டு। இப்னு தைமியா பேச்சு கேட்பேன், அல்லாஹ் பேச்சு கேட்பேன், சரி சரிங்க இப்னு தைமியா பேச்சு தான் கேட்பேன்। அல்லாவே சொன்னாலும் கேட்க மாட்டேன்। அந்த மாதிரி நம்மளுடைய கதி ஆயிடுச்சு। ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊறிட்டான் இதுல, இந்த புத்தகங்கள் சூஃபியாக்கள் வந்து உன் கூட அல்லாஹ் இருக்கான்னு நம்பவே முடியல, ஏன்னா அப்படியே பழகிட்டாங்க। டாக்டர் சொல்லிட்டாருங்க, ஒரு ஆள் வந்து செத்து போயிட்டான்னு கொண்டு போய் எல்லாம் மாற்றி சொல்ல வச்சுட்டாங்களா। கடைசியில் அவனை அடக்கம் பண்ணுறதுக்காண்டி டாக்டரை டெஸ்ட் பண்ணிட்டு ஆள் போயிட்டாங்கன்ட்டாங்க। ஒரு டாக்டர் 4 டாக்டர் டெஸ்ட் பண்ணி ஆள் போயிட்டா ஹை இறைத்து நின்றுச்சு, பூவெல்லாம் ஜோடிச்சு கொண்டு போகிறோம் மயானத்துக்கு। அவன் முழிப்பு வந்துருச்சு, அவனுக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டான் போகிற வழியில்। ஐயோ எவ்வளோ கொண்டு போகிறீங்க? உன்னை புதைக்க கொண்டு போகிறோம், எரிக்க கொண்டு போகிறோம்। அடா பாவிகளா,
இன்னும் உயிரோடு இருக்கண்டா அப்படின்னு நீ சொல்ற. என்ன எத்தனை கிளாஸ் படிச்சுக்க நீ? 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ் படிக்கிற நீ சொல்ற உயிரோடு இருக்கிறதாக. MBBS MD டாக்டர் சொல்லி செத்து போயிட்டேன்னு சொல்றாரு. நாங்க யாரை நம்புவோம்? நீ படிச்சது 5ஆம் கிளாஸ் தான்யா. MBBS படிச்சு MD படிச்ச டாக்டர் சொல்றாரு ஒரு டாக்டருக்கு 4 MD ஆச்சு. எல்லா டெஸ்டும் கருவிகள்லாம் வச்சு எல்லாம் பார்த்து செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. உண்ட கருவியும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது, மூளையும் கிடையாது, நீ வந்து உயிரோடு இருக்கிறேன்னு நீ சொல்ற. யார் நம்புவாங்க? போடுறா எரியா போடுறா எறா போச்சே கட்டான் கொண்டு போய் கொடுக்க கைகால கட்டி. அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டோம் புரிஞ்சுங்களா? அல்லாவே சொல்றாங்க குர்ஆன்ல வஹுவ மாக்கும். அல்லாஹ் தெரியாம சொல்லிட்டாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. வஹுவ மாக்கும்னு அர்த்தம் என்ன? அவன் இல்மு நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் அர்ஷோட தான் இருக்கிறான். வஹுவ மாக்கு வஹுவனா அவன் தாங்க அவன் தாவன் கூட இருக்கிறாங்க சொல்றான். அல்லாஹ் தாலா அப்படிதாங்க சொல்லுவான். நாம அவர் சொல்லுவான். நம்ம ஒழுங்கா விளங்கிக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய இல்மு நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம கூட கிடையாதுங்க. யார் இவன் சொல்றான்? யார் பேச்ச கேட்கறது? இப்ப அல்லாஹ் பேச்ச கேட்காதங்கிறான். விளங்குச்சுங்களா? இப்ப நிஜமா சொல்றாங்க அவன் தான் என் கூட இருந்தான் சதா ஒவ்வொரு நொடியும், நான் தான் அறியாமல் இருந்து விட்டேன். என்ன சொல்றேன்? जी मेरा यार था मेरे साथ गो, मेरे यार था मेरे साथ गो. என் கூட ஜமா இருக்கானே, என் கூட ஜமா இருக்கிறானே, ஜமா 24 என் கூட தான் இருக்க சொல்லிக்கிட்டே இரு. இதெல்லாம் வந்து குர்ஆன் தான். இது मुसहफ़ आरिफ को हम कुरान समझते हैं. ஆரிஃபுடைய கலாம குர்ஆன் வழங்குறோம் நாங்க. ஏன்னா குர்ஆனை தான் அவங்க இப்படி எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க. அது குர்ஆன் வந்து அரபி பாஷையில் இருக்குது, உருது பாஷையில் இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னா அது என்ன குர்ஆன் இல்லையா? உன்னை சூழ்ந்து அல்லாஹ் தான் இருக்கிறான்னா அது என்ன குர்ஆன் கிடையாதா? இன்னும் பிக்குல்லி ஷைஇன் எங்க இருந்தாலும் அவன் கூட அவன் தானே இருக்கிறான். குர்ஆன் கிடையாது. அது லயிச்சு சொக்கி போய் படியா. मेरे यार था मेरे साथ गो, मेरे यार था मेरे साथ गो. ஆனால் मैं खुदा न था 24 மணி எதுமா இருந்தாலும் நான் அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் விட்டு பிரிஞ்சும் இல்லை. நான் அவனாகவும் இருக்கவில்லை, அவரை விட்டு பிரிஞ்சும் பழஞ்சா இல்லைங்களா? பக்கத்து விட்டு தூங்குறாங்க. கொஞ்சம் மெதுவாக சொல்லு. தெரிஞ்சுங்களா? கைஃபீத்தில் ரொம்ப சத்தம் போட்டா பக்கத்தில் தூங்குறது தான் தூங்குற நேரம் இது. பகல் நேரம் இல்லை. கொஞ்சம் மெதுவாக சத்தம் போச்சு சொல்லுங்க. அல்லாஹ் இல்ல சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்ல தப்பு இல்லைம்மா. அக்கம் பக்கம் அனுசரிச்சுங்க. मेरी यार था मेरे साथ गो, मेरे यार था मेरे साथ गो. मैं खुदा न था वो जुदा न था. நான் இறைவனும் அல்ல, என்னை விட்டு அவன் பிரிஞ்சும் இல்லை, என் கூட தான் இருக்கு. அந்த உணர்வு கொண்டு வாங்க. நான் என் கூட மோலா இருக்கிறான்ற உணர்வுல இருக்கணும். ஆனால் நான் இறைவன் விட்டு பிரிஞ்சு தான் இருக்கேன். பேத்திபார ஜாத் நான் வேற, இறைவன் வேற. பேத்திபார வஜூத் என் கூட அல்லாஹ் இருக்கிறான். இந்த உணர்வு இருக்கணும். मेरे यार ही से बूद थी, मुझे यार ही से नमूद थी. मेरी यार ही से ये बूद थी. बूதுனா வஜூத். நான் என்ன இருக்கக்கூடிய வஜூதும் அவன் கொடுத்ததுதான். அவனுடைய உஜூதுக்கு தான் நான் உங்களுக்கு மத்தியில காட்சி அளிக்கிறேன். உதாரணத்துக்கு நீ உங்க மத்தியில நான் ஷுஹூதுல நுமூதுனா காட்சி அளிக்கிறேன். உங்களுக்கு மத்தியில் நான் காட்சி அளிக்கிறேனே அதுவும் அவனுடைய ஃபஸல கொண்டு தான் உஜூது. मेरी यार ही से ये बूद थी, मुझे यार ही से नमूद थी. मेरी यार ही से ये बूद थी, मुझे यार ही से नमूद थी. वही जलवागर था वजूद में, वही ஒருத்தன் தான் மொத்த காயினாத்து இருந்தான். वही जलवागर था वजूद में, किसी दूसरे का पता न था. ஒருத்தனுடைய அட்ரஸ் இல்லவே இல்லை. அல்லாஹ் தேடி போய் ஒருத்தன் தான் இருக்கிறான்.
वही जल अगर था वजूद में किसी दूसरे का पता न था, मेरे यार दा मेरे साथ गो। मैं गरीक बहरे वजूद था, मैं गरीक बहरे वजूद था. இது பஹரே வஜூத், உஜூத் என்கிற மாபெரும் கடல். இந்த கடலில் முங்கியவனாக நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன பை? அட்லாண்டிக் பெருங்கடல், அதுல உள்ள எல்லா மீனும் சேர்ந்து தான் கடல் தான். எல்லாமே சேர்த்து ஒரு பேரு கடல். அப்ப அல்லாஹ் பஹரே வஜூத், பஹரே வஜூதுல மூழ்கி கிடந்தவனாக நான் இருக்கிறேன். அப்ப என்னிலும் என் உள்ளும் வெளியும் எங்கும் உதுவ தவிர இன்னொன்னு இல்லவே இல்லை. मुझे उससे उसका शुहूद था, उसका शुहूद था. அவனை ரசிச்சேன். எப்படி? நானா பார்க்கல, அதையும் அவன் தான் தௌஃபீக் செஞ்சான். என்னிலிருந்து அவனை பார்ப்பதும் அவனே தான் பார்த்துக்கிட்டான். मुझे उससे उसका शुहूद था, मैं गरीक़ बहरे वजूद था, मुझे उससे उसका शुहूद था. எப்ப 24 மணி நேரம் இருந்த இல்மு ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தேன். அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். என் கண் திறந்தா கடல் தான் பார்த்தாவும், வேற இல்லையா? மீன் கண்ணுல இமை கிடையாது, பார்த்துட்டு தான் இருக்கும். 24 மணி நேரமும் கடல் தண்ணி கண்ணுல பட்டுட்டு தான் இருக்கும். அது கண் திறந்தா கடல் தான் பார்க்கும். அது மாதிரி அவனை கொண்டு அவனைத்தான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனா எப்படி தூரமா இருந்தேன் ஜி? மகர் அப்னி ஹஸ்தி கே வஹம் சே, ஆனால் என்னவோ நான் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருந்தேனே, அந்த கற்பனையின் காரணமாக मगर अपनी हस्ती के वहम से मैं जुदा उससे मिला था. அவன் கூட சேராம அவன்கிட்ட தூரமா இருந்தேன். இப்ப சேகனை காட்டி கொடுத்த பின்னாடி ஒரு நொடி கூட அவன்கிட்ட பிரியவே முடியல. உட்கார்ந்து அவனை கூட உட்கார்றேன், நின்றா அவன் கூட தான் உட்கார்றேன், பேசுறேன் அவன்கிட்ட தான். யார்கிட்டையும் பேச முடியல, அவன்கிட்ட தான் பேசுறேன். யாரையும் நினைக்க முடியல, அவனை தான் நினைக்கிறேன். எங்கேயும் உட்கார முடியல, அவன் கூட தான் உட்கார்றேன். அவனை விட்டு ஒரு நொடி கூட பிரிய முடியாம ஆக்கிட்டாங்க. मगर अपनी हस्ती के वहम से मैं जुदा था, उससे मिला न था, मेरे यार था मेरे साथ गो. मुझे खोया मेरी खुदी ने खुद, मुझे मारा मेरे ही वहम ने. நான் இருக்குதல் இருக்கு, என் இருக்குதல் தான் அவனை விட்டு என்னை விலக்கி வைத்தது, என்னை இழக்க செய்தது. நான் இவ்வளவெல்லாம் எதையெல்லாம் இழந்தேனோ அது காரணம் நான் இருந்தனாலதான். நான் இல்லாம இருந்தேனே பெற்றுக் கொண்டிருப்பேன். मुझे खोया मेरी खुदी ने खुद, मुझे मारा मेरे ही वहम ने. वो छुपा हुआ था मुझी में ही, वो छुपा. உலகமெல்லாம் தேடிட்டு இருந்தான், எங்க வெளியே போய் தேடவில்லை, என்னோடு தான் இருந்தான் அவன். वो छुपा हुआ था मुझी में ही, मगर इस तरह के छुपा न था. இன்னில் தான் மறைந்திருந்தான், ஆனா மறைஞ்சு இல்ல அவன், அப்படி மறைஞ்சிருந்தான். இப்ப யாரோ சொல்ல முடியுமா? அந்த டப்பில் தான் தகரம் மறைந்திருக்கிறது. தகரம் எங்கே இருக்கிறது? டப்பில் மறைந்து மறைஞ்சா இருக்குது, மறைஞ்சிருக்கிறது, வெளிப்பட்டு. தகரம் எங்கே மறைந்திருக்கிறது? டப்பில் மறைந்திருக்கிறது. கல் எங்கே மறைந்திருக்கிறது? அந்த சிலையில் மறைந்திருக்கிறது. இரும்பு எங்கே மறைஞ்சிருக்கு? சேர்ல மறைஞ்சிருக்கு. மறைஞ்சா இருக்குது, அதான் தெரிஞ்சுக்கிட்டு. மகர் இஸ்தரஹ்கே சுபானதா, அது மறைஞ்சில்லைங்க, மறைஞ்சுதான் இருக்கு, ஆனா மறைஞ்சே இல்லை, வெளிப்பட்டு தான் இருக்குது. छुपा हुआ था मुझी में ही, वो छुपा हुआ था मुझी में ही, मगर इस तरह के छुपा न था, मेरे यार था मेरे साथ गो. நான் யாரு தேடி பார்த்தேன். இந்த உடம்பு நானா? பார்த்தா உடம்பு நான் இல்லை,
அப்புறம் யாரும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி இந்த உள்ளம் என்பது நானா இருக்குமோ பார்த்தேன். இல்லை உடம்பு இல்லை, உள்ளம் தான் நானோ என்று சிந்தனை வந்துச்சு. இல்லை என் உள்ளமும் நானும் இல்லை, என் உயிர் தான் நானோ அப்படின்னு பார்த்தேன். அதுவும் என்னோட பிரிஞ்சு போயிருந்த, பிரிஞ்சு போக முடியாத நான். இப்ப நான் எங்கே இருந்தேன்? அப்ப நான் இது இல்லாம இன்னொரு நாள் இருந்தேன், அதான் நான் இருந்தேன். அப்ப இந்த உடம்பும் இல்ல, உள்ளமும் இல்ல, உயிரும் இல்லாம இருந்தேன். मेरा तन नहीं मेरा दिल है ये, मेरा दिल नहीं मेरी जान है ये, मेरा तन नहीं मेरा दिल है ये, मेरा दिल नहीं. சொல்றேன் நான் வந்து இந்த உடம்பு தான் நான் சொன்னா தப்பு. அந்த உடம்பு தான் சொல்றாங்க. அப்துல் சத்தார் போய்விட்டார், இருக்காருங்க, 5 நிமிஷம் முன்னாடி போயிட்டாருங்க. அப்படி உடம்பு இருக்கா இல்லையாங்க? போயிட்டாருங்க, இருக்குது. அப்ப உடம்பு அப்துல் சத்தார் கிடையாது. அப்துல் சத்தார் யாரு? உடம்பு இருக்குங்களே. அப்ப நான் உடல் அல்ல, உள்ளமா இருக்கணும். அப்புறம் சொல்றேன், என்னுடைய உள்ளத்துல ஒரு ஆசை வருது அப்படிங்கிற. இப்ப என்னுடைய உள்ளம், இப்ப நான் யாரு, உள்ள யாரு பிரிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப உடையன்னு வந்தாலும் இப்ப என்னுடைய டப்பானா நான் டப்பான ஒன்னா, அப்ப வேற. அப்ப என்னுடைய உள்ளம் அப்படின்னு சொல்லும் போது நான் வேற, உள்ள வேற. அப்ப நான் உள்ளவும் இல்லையோ, இப்ப நான் உயிரா இருப்பணும் என்று யோசிச்சு பார்த்தேன். கடைசியை பார்த்தா உயிரும் இல்லை. நினைச்சுங்களா? ஏன் என்னுடைய உயிர்னு சொல்றோம் அங்கேயும். இன்னாருடைய உயிர் பிரிந்தது. இப்ப இன்னார் யாரும், இன்னாருடைய உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் யாரும், உயிர் யாரு? அப்ப நான் உயிரும் இல்லை. அப்ப இந்த உள்ளமும் இல்லை, உடலும் இல்லை, உயிரும் இல்லைன்னு நான் என்பது எதை குறிக்கிறது? அப்ப நான் என்று சொன்னது எது என்று எனக்கு கேள்வி வந்துருச்சு. मेरा तन नहीं मेरा दिल है ये, मेरा दिल नहीं मेरी जान है ये, मेरी जान नहीं कोई और है, मेरी जान नहीं कोई और है, मुझे उसका राज खुला न था. அறியாமலே காலமெல்லாம் ஓடி போச்சு. அப்ப ஷேகனா அவன் சொல்லி கொடுத்தாங்க, நீ யாரு? நீ இல்மு ஹக்ல இருந்து வெறும் மாலூம். நீ அந்த மாலூமுக்கு அல்லாஹ் போட்டு விட்ட சட்டை தான் இவை எல்லாமே. எதெல்லாம் உஜூதுக்கு, உயிர், உள்ளம், கல்பு, ஜிஸ்மு, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்த சட்டை. நீ அல்லாஹ்வுடைய இல்முல இருந்த மாலூம், நீ அல்லாஹ் தஆலா அவனை சுமந்துக்கிட்டு இருந்தா அங்க உனக்காக அவன் தான் நானும் சொல்லிட்டு இருந்தான்னு கேட்டான். வா வா ஜி ஜி. मेरी जान नहीं कोई और है, मुझे उसका राज खुला. எஜமானுடைய ஞானங்களை ஷேகனாய் கத்துக் கொடுத்து அல்லாஹ்வை நான் அப்பிக்கிட்டனும், அல்லாஹ்வை கூட வச்சு நான் அல்லாஹ்வை பிடிச்சிக்கிட்டனும். அப்ப எஜமான்ட்ட செல்லமா கேட்டேன், ரப்பே இவ்வளவு என் கூட நெருக்கமா இருக்கிறியே, இவ்வளவு என் கூட ஐநா இருக்கிறியே, என்னை விட்டு பிரியாம இருக்கிறியே, இவ்வளவு என் கூட இலாஹா இருந்து ரப்பா இருந்து நான் செல்லமா உண்ட ஆவா பாலா பேசிட்டு இருக்கிறேனே, இப்பதான் தெரிஞ்சு இவனா என் கூட 40 வருஷம் இருந்து தெரியவே இல்லை என் ஷேக் கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி, இவனா ஏற பேர் பிரிஞ்சிருந்த நீ அப்படின்னு செல்லமா எஜமான்ட்ட கேட்டேன். அவனும் செல்லமா பதில் சொன்னான். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, கேட்டேன், எஜமானே இப்ப இவ்வளவு கரீபா வந்து என் கூட ராவாப்பாலா என் கூட இருக்கிற, உன்னை கொண்டுதான் எந்திரிக்கிறேன், உன்னை கொண்டுதான் படுக்கிறேன், உன்னை கொண்டுதான் பேசுறேன், உன்னை கொண்டுதான் சாப்பிடுறேன், உன்னை கொண்டு பகிர்ந்து இருக்கிறீங்களா? இவன் ஷேகனா என் கண்ணு படுறதுக்கு முன்னாடி இவங்களே தூரமா இருந்தியே, எப்படி எல்லாம் என்னோட பிரிஞ்சிருந்த நீ என்று அல்லாட்ட நான் செல்லமா கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், तू मेरा है अब तो तेरा हूं मैं, तू मेरा है अब तो तेरा हूं मैं. நீ எனக்குன்னு ஆயிட்டேன், நான் உனக்குன்னு ஆயிட்டேன். तू मेरा न था मैं तेरा न था. என்னை கண்டுக்க நான் உன்னை கண்டுக்காம விட்டேன். நீ என்னை விட்டு ஒதுங்கினா நான் உன்னை ஒதுங்கிட்டேன். இப்ப நீ என்னை அப்பிக்கிட்டு நான் உன்னை அப்பிக்கிட்டேன். நீ என்னை பிடிச்சிட்டே உன்னை பிடிச்சிக்கிட்டேன். நீ எப்ப என்னை சந்திக்கவே இல்லை. துனியா துனியா, காசு பணம் காசு பணம், வீடு வாசம் காசு பணம் கடந்த என்னை சிந்திக்கவே இல்லை, என் பக்கம் இறங்கவே இல்லை. நானும் உன்னை கை விட்டேன், பாடான்னு விட்டேன். இப்ப என் பக்கம் வந்த இந்த இன்பத்தை உனக்கு கொடுத்தேன். நான் क्या जवाब दिए के मला, तू मेरा है अब तो तेरा हूं मैं. நீ எனக்கு நான் ஆயிட்டேன், நான் உனக்கு நான் ஆயிட்டேன்.
तू मेरा है अब तो तेरा हूँ मैं, तू मेरा न था मैं तेरा न था, तू मेरा है अब तो तेरा हूँ मैं, तू मेरा न था मैं तेरा न था, मैं तो अपने बनने से पहले நான் நானாக உருவெடுப்பதற்கு முன்னாடி எங்கடா இருந்தேன்? நான் தேடி பார்த்தேன். யாருடைய சிந்தனையும் யாருடைய அறிவும் சென்றடைய முடியாத ஒரு இடத்தில் நான் இருந்தேன். இல்மியாக்கள் இருந்தேன் பாய், சூர இல்மியாவா இருந்தேன், சுவர இல்மியா அயான சாபித்தாவா இருந்தேன். யாருமே சிந்தித்து பார்க்க முடியாது அந்த இடத்துல இருந்தேன். ராமகான்ல மைதாப் बनने से पहले के न पहुंचे अक़ल गुमा जहां, ता किसी के इल्म में मैं मगर, ता किसी के इल्म में मैं मगर, யாரோ ஒரு நேசனுடைய இல்மில் இருந்தேன் நான். அவன் என்ன நேசிக்கிட்டே இருந்தான், என்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். யாரும் பார்த்து ரசிக்காம அவன் என்னை இல்முல வச்சு என்னை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். था किसी के इल्म में मैं मगर, ये तारा ना गोया के था न था, இருந்தேனா இல்லையா என்னும் அளவுக்கு அங்க இருந்தேன் நான். ஒருவேளை பார்த்தா இருந்தேன், ஒருவேளை பார்த்தா இல்லவே இல்லை. நான் இருந்து யாருக்குமே தெரியாது, அவன் மட்டும்தான் விளங்கி இருந்தான். சுபூத்தா இருந்து உஜூத் இல்லை எனக்கு அங்க. அப்ப ஒரு வகையில் இருந்தேன், ஒரு வகையில் இல்லாமல் இருந்தேன். அப்படி இருந்தேன் அவன் இல்முல. நான் मैं वही हूँ निशा के वो बानिशा है मेरा निशा, मैं वही हूँ बेनिशा. பேனிஷான், எந்த அடையாளமும் எந்த விதமான வெளிப்படுத்தலுக்குரிய அம்சமும் இல்லாதவனாக நான் இருந்தேன். பானிஷா ஒருத்தன் தான், அடையாளமே உடையவன், சிபாத்து உடையவன், எல்லாம் அவன் தான். தன்னை வெளிப்படுத்தக்கூடிய சிபாத்துகள் எல்லாம் வெளிப்படுத்த சிபத்து வேணுமா இல்லையம்மா? இது எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? அவன் என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்ப நான் வெளியில வரணும்னா ஹயாத் வேணும், உஜூத் வேணும், இல்ம் வேணும், இராத எல்லாம் வேணும். இல்ல, எதுவுமே இல்லாம இருந்தேன். அப்ப நான் பேனிஷானா இருந்தேன். அல்லாஹ் எப்படின்னா பானிஷானா இருந்தான், அடையாளம் உடையவனா இருந்தான். அந்த பானிஷான் இந்த பேனிஷான வெளியே வரணும்னு ஆசைப்பட்டான். என்னுடைய நிஷானாக அவனே ஆயிட்டான். என் அடையாளமாக அவனே ஆயிட்டான். எனக்கு அட்ரஸ் இல்லாம இருந்தேன், இப்ப என் அட்ரஸாக மௌலா. அட்ரஸ் என்னங்க? மௌலாஹி மௌலா. இருக்கும் இடம் என்ன? மௌலா. நடக்கும் இடம் என்ன? மௌலா. நிரந்தர அட்ரஸ் என்ன? மௌலா. தற்கால அட்ரஸ் என்ன? மௌலா. என் நிஷானாக அவனே ஆயிட்டான். मैं वही हुआ ये बेनिशा के वो बानिशा है मेरा निशा, वो मिला तो खुद का पता चला. எப்ப அவன் கிடைச்சானோ, அவன் வந்தானோ, அப்பதான் நான் இருக்கிறது எனக்கே தெரிஞ்சு. யாருக்கா தெரிஞ்சா முந்தி சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு முன்னாடி தாயிர் என்ன வயசு உங்களுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சா? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தியே உங்களுக்கு தெரியாது. யார பத்தி? உங்க அம்மா பத்தி தெரியுமா? உங்க அத்தா பத்தி தெரியுமா? பிவி பத்தி தெரியுமா? உலகத்துல யார பத்தியா தெரியுமா? யார பத்தியுமே தெரியாது. உங்களை பத்தி தெரியாது. என்ன பத்தி எனக்கு அட்ரஸ் அவன் எண்ணில் வந்த பொழுதுதான் தெரிஞ்சு. मेरा मुझको खुद ही पता न था. எனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, என் பேரே எனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, தெரியாது, என் மனைவி யாருன்னு தெரியாது. என்ன பத்தி எனக்கு தெரியாம இருந்துச்சு. அவன் எண்ணில வந்த பின்னாடி நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு. वो मिला तो खुद का पता चला, मेरा मुझको खुद ही पता न था. वो मिला तो खुद का पता चला, मेरा मुझको खुद ही पता न था. मेरी हस्ती का मुझे वहम था, कोई पर्दा इसके सिवा न था. मेरा यार था मेरे साथ गो, मैं खुदा था जुदा
இது என்ன அவங்க இல்ல ரசிச்சு லயிச்சு சொக்கி படிச்சிருப்பாங்க பாருங்க. அவன் 2 வார்த்தை படிக்கும்போது நமக்கு இன்பமா இருக்கு, இவ்வளவு பேருக்கு இன்பமா இருக்கு. அவங்க அதுலயே மூழ்கி ராவாப்பால கடந்திருப்பாங்களே கௌசி நாயகம். யாரில் சொர்க்கத்தில் போய் இந்த கௌசி நாயகம் காலை கழுவி குடிக்க தோப்பி சேரும். வேற என்ன வேணும் எனக்கு? சொர்க்கத்தில் பேரின்பங்கள்லாம் அடையணும்னு ஆசை கிடையாது, புரிஞ்சுங்களா? அதெல்லாம் இல்லை. உனக்கு இந்த மாதிரி சேகமான சினிமா செய்யணும்னா ஓகே, ஐம் ரெடி. கௌசி நாயகத்துக்கு காலை கழுவி குடிச்சு, நூறு நாயகத்துக்கு காலை கழுவி குடிச்சு, எஜமானே என்ன பண்ணிட்டு போயிட்டீங்க துனியாவில் நீங்க? ஃபைஸ் நாயக காலை எஜமானே எப்படி ஆக்கிட்டு போயிட்டீங்க நீங்க? என்ன இப்படி போயிட்டீங்களே சர்க்கார். என்ன கேட்போம், சர்க்கார் எப்படி விட்டு போக மனசு வந்துச்சு நிஜமான கேட்கணும் ஒரு ஆசை இருக்கு. எங்கெல்லாம் விட்டு போக மனசு வந்துச்சு, விட்டு போவே இல்லை. இப்போ அவங்க சொல்லுவாங்க நான் எங்க போனேன், நான் எங்க போனேன் உன்னை விட்டு தான் இருந்தேன். வா 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 எதமா எங்க போனாங்க, எதுவுமே கூட தான் இருக்கிறேன். வா வா எதுமா கூட தான் இருக்கிறேன், என் கூட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டார் ஒரு ஊர்ல இருந்து, சர்க்கார் திடீர்னு கனவுல வந்து ஒரு எங்கள் ஊர் பள்ளிவாசலில் நீங்களும் ஃபைஸ் நாயகம் கிட்ட கிட்டன்னு தொழுதுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன் சார். கனவு மாதிரியே தெரியல, நெசமாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சு முழிச்சிட்டு நானும் பார்க்குறேன், தேடி தேடி பார்க்குறேன் இங்கே தான் இருந்தாங்களேன்ட்டு. கனவு மாதிரி சிந்தனையே வரல எனக்கு. அப்புறம் பார்த்தா நீ தான் சர்க்கார் இருந்தீங்க. அப்படி நானும் வெளியே வந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த அளவுக்கு நிதர்சனமாக பார்த்தேன் சர்க்கார்னு. எதுவுமே என் கூட தான் இருக்கிறாங்க. எங்கே போயிட்டாங்க எஜமா? வா சுபஹானல்லா சுபஹானல்லா. எனக்கு அது ஒரு ஆசை, எஜமான் ஷேகுமார்கள்லாம் போய் காலை கழுவி குடிச்சுக்கிட்டு அவன் சினிமா வச்சுட்டு இருக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக சொர்க்கம் போகணும். சொர்க்கத்துக்கு போய் தகுதி இல்லாட்டா அது கேட்கணும், அதுக்காக போகணும். அதை விட இன்பம் எதுலேயுமே இல்லை. பங்களா, காரு, சொர்க்கம், ஏசி, பங்களா எதுலேயுமே இன்பம் இல்லை. நினைஞ்சுங்களா? ஃபைஸ் நாயகத்தோட இன்னைக்கு ஒரு நாள் எஜமான் கூட இன்னைக்கு எஜமான் வந்து லால்பேட்டையில் அவங்க உட்காந்து அந்த சேரில் உட்காந்து ஒரு நாள் தாலீம் செய்வாங்கன்னா முழு உலகத்தை கொடுத்தாலும் அதற்காக தியாகம் செய்ய தயார். கிடைக்குமா அந்த நாட்கள்? இதே மாதிரி எஜமா பேசுவாங்க லால்பேட்டையில். எஜமா அந்த பெரம்பு சேர் தான், இந்த மாதிரி சேர்லாம் கிடையாது, பெரம்பு சேர் இருக்கும், அதில் உட்காந்து தான் பேசுவாங்க. அதுவும் அங்கங்கே உடஞ்சி போய் கட்டுலாம் போடிச்சிருப்பாங்க, கைத்தில் கட்டு போட்டு இந்த பெரம்பு சேர் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அழகா பேசுவாங்க சர்க்கார்னு. விடிய 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 கேட்டு அந்த காலங்கள் திரும்ப வருமா? எஜமா வரும் சொர்க்கத்தில். எஜமா இந்த பெரம்பச்சேரில் உட்காருங்க சர்க்கார்னு கேட்போம். சர்க்கார் கிடைக்கும், அங்கே எல்லாமே கிடைக்கும்ல. எல்லாம் கொண்டு சேர்ப்பான். ஹே ஜா அஸ்ஸலாமு அலைக்கும்.